திரு செங்கோட்டையனை பாஜக கட்டுப்படுத்துகிறது. பாஜக கட்டுப்பாட்டில் இருக்கிறாரு அப்படின்னு அதிகமா திமுக காரங்க சொல்றாங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் கூட அது போன்ற கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. உண்மையில் செங்கோட்டையனை பாஜக தான் இயக்குதா? ஆகாயம் நேயர்களுக்கும் நிஜந்தன் நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, செங்கோட்டையனை இயக்குவது திமுக, உதயநிதி. காரணம், அவர் ராஜினாமா செய்ய போற அன்னைக்கு திமுகவா தாவேகாவான்னு தடம் புரண்டார். அவர் சேகர் பாபு பேசினார். சேகர் பாபு தொலைபேசியிலிருந்து முதலமைச்சரிடம் பேசியிருக்கிறார். அதையும் தவிர திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏஜென்ட் மாதிரி செயல்படக்கூடிய அப்பாவு சபாநாயகர் அவர்கள் அந்த அறையில் ஒரு பக்கத்தில் செங்கோட்டையனை உட்கார வைத்து விட்டு ராஜினாமா கடிதத்தை கையொப்பமிட்டு எழுத வைத்து, அதே சமயத்தில் இன்னொரு அறையில் சேகர் பாபுவையும் செங்கோட்டையனையும் உட்கார வைத்து 15 நிமிடங்கள் தனியாக பேச விட்டதெல்லாம் அவர் செய்த ஆக மொத்தம் பாஜகவிற்கும் செங்கோட்டையனுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. இவங்க இயக்குவது முழுக்க திமுக தான். அவங்க திமுக தான் பயந்தாங்க. ஏன்னா விஜய்க்கு ஒரு ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சுன்னா ஆர்கனைசேஷன் வைஸ் டிஎம்கேக்கு அப்செட் ஆகுன்றாங்க. டிஎம்கே செய்வதெல்லாம் ஒரு நெகட்டிவ் ப்ராபகண்டாவா இருக்கு நிஜந்தன் என்றுதான் பாஜகவினர் பார்க்கிறார்கள். அதையும் தவிர செங்கோட்டையன் ஒரு குழப்பவாதி என்பதற்கு ஒரு அடையாளமாக, நான் டெல்லிக்கு ரிஷிகேஷ் போக போகிறேன் என்று சொல்லிவிட்டு நிர்மலா சீதாராமன் அமித்ஷாவை பார்த்ததாக சொல்லிவிட்டார். அவர் ஒரு கல்யாணத்தை பார்த்தார்.